ஏய், என்ன சிரிப்பு? சிரிக்காம அப்புறம் என்ன பண்ண சொல்ற? விதை ஒண்ணு போட்டா அப்புறம் சொர ஒண்ணா முளைக்கும். என்ன சொல்ற? ஆதி யார் அகிலா? நீ பெத்த மகன் தானே? உன் ரத்தம் தானே அவன் உடம்புலயும் ஓடுது. அப்போ உன்னோட குணம் தானே ஆதிக்கும் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஆதி ஃபேக்டரியில வச்சு உன்கிட்ட என்ன சொன்னா? உன் பேரு, உன் புகழ், உன் மரியாதை எதுலயுமே அவன் பங்கு போட்டுக்க மாட்டேன்னு சொன்னான்ல. ஆதி அப்படி ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் நீ கொடுக்கிற ஷூரிட்டிய எப்படி அவன் ஏத்துப்பான்? அவனுக்கும் தன்மானம், சுய கௌரவம்லாம் இருக்குல்ல. அவனும் ஆதிக்கடவுர் பரம்பரை தானே. ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாது. நீ மிகப்பெரிய நடிகைதான். என்ன சொல்ற? ஆதி உன்னோட ஷூரிட்டியை ஏத்துக்கலன்னு சொன்னதுல உனக்கு வருத்தம் கோவம் இருந்தாலும் உன் மனசுக்குள்ள ஒரு மூலையில சந்தோஷம் இருக்கத்தானே செய்யுது. ஆனா நீ அத வெளியில காட்டிக்காம டென்ஷனா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்க. நீ சும்மா ஏதாவது உளறிட்டு இருக்காத. நீ நினைக்கிற மாதிரி என் மனசுல சந்தோஷம் எல்லாம் கிடையாது. நீ மத்தவங்க கிட்ட வேணும்னா உன் சந்தோஷத்தை மறைக்கலாம் அகிலா. ஆனா உன் மனசாட்சியான என்கிட்ட உன்னால மறைக்க முடியாது. ஒருவேளை ஆதி உன் ஷூரிட்டியை ஏத்துக்கிட்டு இருந்திருந்தா நீ வெளியில சந்தோஷமா இருந்திருப்ப. ஆனா மனசுக்குள்ள ஆதி உன்ன மாதிரி வைராக்கியமா இல்லையே, நான் அப்படி அவனை வளர்க்கலையோ நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்திருப்ப. ஆனா ஆதி எப்ப உன்கிட்ட சொன்ன வார்த்தையை காப்பாத்த அவனுக்கு உன்கிட்ட எல்லா உரிமையும் இருந்தும் நீ கொடுத்த ஷூரிட்டிய வேண்டான்னு சொல்லிட்டான். 1000 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட கெத்தா தூக்கி எரிஞ்சிட்டு அவனும் ஆதிக்கடவுர் பரம்பரையில வந்தவன் தான் இந்த அகிலாண்டேஸ்வரியோட மகன்தான்னு நிரூபிச்சிட்டான். அத நினைச்சு உனக்கு உள்ளுக்குள்ள சந்தோஷம் இருக்கத்தானே செய்யுது. என்ன அமைதியாயிட்ட? நான் சொன்னது உண்மைதானே? எனக்கு தெரியும் உன் மனசுக்குள்ள ஆதிய பத்தின பெருமை இருக்கு, சந்தோஷம் இருக்கு. நீ சும்மா இப்படி டென்ஷனா இருக்கிற மாதிரி நடிக்கிற. ஏய், சந்தோஷம்லாம் இல்ல. நந்தினி, நீ போட்ட பிளான் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எனக்கு சந்தோஷத்துல தலைகால் புரியல. உன்னை என்ன சொல்லி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல. போ. நீங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா ஆதிக்கும் அகிலாண்டேஸ்வரிக்கும் நடுவுல இருக்கிற விரிசல் இப்ப இன்னும் பெருசாயிடுச்சு போல இருக்கு. ஆமா நந்தினி, ஆதி என் ஷூரிட்டிய வேணான்னு சொல்லிட்டா. அம்மா இல்லாமலே பிசினஸ் பார்க்க போறேன்னு சொல்றா. பெத்த அம்மா கிட்டயே ஈகோ பாக்குறா. 2வது முறையா ஆதி என்ன வேணான்னு சொல்லிட்டா. அப்படி இப்படின்னு வானத்துக்கும் பூமிக்குமா குதிக்க ஆரம்பிச்சிட்டா. ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்த அகிலா பழையபடி வெளியில வந்த உடனே ஐயோ இவ திரும்பவும் வெளியே வந்துருவாளுன்னு நான் கூட கொஞ்சம் பயந்து போயிட்டேன். ஆனா இப்போ ஆதி தன்னை அவமானப்படுத்திட்டான்னு நினைச்சிட்டு இருக்கிற அகிலா திரும்பவும் ரூமுக்குள்ளேயே போய் உட்காந்துக்குவா. வெளியில வரவே மாட்டா. அத நினைச்சாலே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு நந்தினி. அம்மாவுக்கும் மகனுக்கும் ஏற்பட்டிருக்கிற இந்த விரிசலை இன்னும் பெருசாக்கணும். அதுக்கு அம்மா மக 2 பேரோட ஈகோவை நம்ம இன்னும் தூண்டி விடணும். அகிலாண்டேஸ்வரிக்கும் ஆதிக்கும் இருக்கிற பாண்டிங்க அவங்களுக்குள்ள இருக்கிற ஈகோவை தூண்டி விட்டுதான் உடைக்கணும்.
இவ்ளோ பிரச்சனைக்கு அப்புறமும் கூட ஒரே வீட்ல இருக்கிற அவங்கள பிரிச்சு தனித்தனி ஆக்கணும் ஆண்டி. ஒரே வீட்ல இருந்தாலும் அம்மாவும் பையனும் பாத்துக்கிறதே இல்லையே. அது வரைக்கும் சந்தோஷம்தான். ஆனாலும் அதையெல்லாம் நம்ம நம்பிட்டு இருக்க கூடாது நந்தினி. எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் ஆதியையும் பொண்டாட்டியும் வீட்டை விட்டே துரத்தி அடிக்கணும். கவலைப்படாதீங்க ஆண்டி, கூடிய சீக்கிரம் அது நடக்கும். ஒண்ணு ஆதி கோச்சுக்கிட்டு பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போகணும், இல்ல அந்த அகிலாவே அவங்கள வீட்டை விட்டு போக சொல்லணும். ரெண்டுல எது நடந்தாலும் சந்தோஷம்தான். ஆமா, நீ அதுக்கு ஏதாவது பிளான் வச்சிருக்கியா? இதுக்கெல்லாம் தனியா பிளான் போட வேண்டிய அவசியமே இல்ல ஆண்டி. அவங்க 2 பேருடைய ஈகோவை நம்ம விடாம டச் பண்ணிக்கிட்டே இருந்தா போதும். அது ஒரு நாள் இல்ல ஒரு நாள் பயங்கர பூகம்பமா வெடிக்கும். அப்போ நம்ம நினைச்சது நடக்கும். கரெக்ட் தான், நீ சொல்றது சரிதான். ஆனா நம்ம பண்ற எல்லா காரியமும் நாம நினைக்கிற மாதிரி நமக்கு சாதகமா நடந்தா சந்தோஷம். அதுவே அவங்களுக்கு சாதகமா போய் நமக்கு எதிரா மாறிட்டா? என்ன சொல்றீங்க? ஆமா நந்தினி, ஷூரிட்டி விஷயத்துல நீ அகிலாக்கு ஃபோன் பண்ணுன்னு சொன்னல, அப்பவே எனக்கு லேசா டவுட் வந்தது. கொஞ்சம் யோசிச்சு பாரு, ஒருவேளை ஆதி மட்டும் அவங்க அம்மா கொடுத்த ஷூரிட்டியை ஏத்திட்டு இருந்தான்னா நம்ம நிலைமை என்ன ஆகிருக்கும்? ஆதிக்காக ஷூரிட்டி கையெழுத்து போட அகிலாண்டேஸ்வரி வருவான்னு எனக்கு தெரியும். அகிலாண்டேஸ்வரியோட ஷூரிட்டி கையெழுத்த ஆதி ஏத்துக்க மாட்டான்னு எனக்கு தெரியும் ஆண்டி. எல்லாத்தையும் கணக்கு போட்டுதான் நான் அங்க மூவ் பண்ணேன். அதனால அம்மாவுக்கும் மகனுக்கும் இடையில இன்னும் விரிசல் அதிகமாகணும்னு நினைச்சேன். அதுதான் நடந்திருக்கு. அதனால ஏன் கணக்கு தப்பாகாது. ஓகே நந்தினி, தப்பாகலன்னா நம்ம 2 பேருக்குமே சந்தோஷம் தானே. அம்மா, நீ அடுத்து என்ன பிளான் வச்சிருக்க? யூனியன் தலைவர் பதவியில இருந்து அகிலாண்டேஸ்வரியை இறக்கிறதுக்காக நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். அடுத்து நடக்க போற மீட்டிங்ல நான் தான் தலைவராக போறேன். அப்படி போடு அருவாள. அகிலாண்டேஸ்வரியோட பிசினஸுக்கு ஆணி வேராவும் கௌரவத்துக்கு அடையாளமாவும் இருக்கிற ஃபேக்டரியையும் நான் எடுத்துக்க போறேன். ஓ, சிறப்பு, மிக சிறப்பு. அந்த ஃபேக்டரி மட்டும் அகிலா கிட்ட இருந்து போயிடுச்சுன்னா அவ ரொம்ப சென்டிமெண்டா ஃபீல் பண்ணுவாளே, அதுக்கப்புறம் ஆடி போயிடுவா. அதனாலதான் நான் ஃபேக்டரிக்கே பிளான் பண்ண ஆண்டி. சென்டிமெண்டா அட்டாக் பண்ணா அகிலாண்டேஸ்வரி ஆடி போயிடுவாள்ல, அதை சுதாரிக்கிறதுக்குள்ள அடுத்து ஒவ்வொரு அடியா கொடுத்து அகிலாண்டேஸ்வரியோட மொத்த சாம்ராஜ்யத்தையும் ஒண்ணு இல்லாம ஆக்க போறேன். செம நந்தினி, ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் பிளான் போட்டிருக்க. நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா இந்த தடவை அகிலா நம்ம கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது போல இருக்கே. தொப்பிக்க கூடாது ஆண்டி, தொப்பிக்கவும் விட மாட்டேன். மித்ராவோட சாவுக்கு பழிக்கு பழி வாங்கியே தீருவேன். பழி வாங்கு, நீ பழி வாங்கணும். அகிலா மொத்தமா அழியுது. டேய், என்ன பண்ணிட்டு இருக்க? பெருக்கிட்டு இருக்கேங்கா. இப்படியா? சரி, இந்தா. நீயும் அப்பாவும் சாப்பிடுங்க, போய் உள்ள வச்சுட்டு வா, நான் பெருக்கிடுறேன். சரிக்கா. பெருக்குறானா? பெருக்குறான். குப்பை அப்படியே இருக்கு. கணேசா, கணேசா, இந்த போட்டோவை எப்படா இங்க மாட்டின? அப்பா எதுவும் சொல்லலையா? அது ஏன்க்கா கேக்குற? அன்னைக்கு மாதிரியே அப்பா இப்போவும் அந்த போட்டோவை மாட்டக்கூடாதுன்னு சத்தம் போட்டாருக்கா. நான் தான் அப்பா கிட்ட சண்டை போட்டு மாட்டி வச்சிருக்கேன். கணேசா, எனக்கு அம்மா இல்லாத குறைய நீ தான் தீர்த்து வச்சிருக்க. எனக்கு அம்மா ஞாபகமே வராம நீ தானக்கா வளர்த்துருக்க.
நான் இங்க இருக்கும்போது தினமும் காலையில தூங்கி எழுந்ததும் உன் முகத்தை தான் பார்ப்பேன். ராத்திரி தூங்க போகும்போதும் உன்னை பார்த்துட்டு தான் தூங்குவேன். இப்போ நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேம்மா. இதுக்கு ஏன்க்கா இப்படி ஃபீல் பண்ற? அம்மா போட்டோ எடுத்துட்டு போய் நீ உன் ரூம்ல வச்சுக்கோ. நீ சொல்றது கரெக்டு தான். ஆனா அப்பா ஏதாவது சொன்னா என்ன பண்றது? அம்மா போட்டோ எடுத்துட்டு போனா அப்பா என்னக்கா சொல்ல போறாரு? அப்படியே அப்பாக்கு அம்மா போட்டோ வேணும்னா இன்னொரு காப்பி போட்டுக்கலாம்க்கா. நீ எடுத்துட்டு போக்கா. இருக்கா, நானே எடுத்து தரேன். அக்கா, அப்பா என்ன சொல்லுவாருன்னு நினைச்சு நீ பயப்படாத. அப்பா அவனா சமாளிச்சுக்கிறேன், சரியா? இந்தாக்கா. போட்டோவை பின்னாடி மறைச்சுக்கிட்டா எனக்கு தெரியாதா? ஆமா, இப்ப எதுக்காக உங்க அம்மா போட்டோவை கழட்டுறீங்க? அப்பா, எனக்கு அம்மா போட்டோ வேணும். இங்க தினம் அம்மா போட்டோவுக்கு விளக்கு போட்டு கும்பிட்டுட்டு இருந்தேன். அங்க அம்மா போட்டோ இல்லாம எனக்கு அம்மா ஞாபகமாவே இருக்குப்பா. அதனால நான் எடுத்துட்டு போறேன்ப்பா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். டே கணேசா, போட்டோவை முதல்ல இருந்த இடத்துல மாட்டு. ஏன்பா அம்மா போட்டோவை அக்கா எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்றீங்க? உங்க அக்காவை அம்மா இன்னும் ஏத்துக்கல. அம்மாவுக்கும் உங்க மாமாவுக்கும் இன்னும் சரியா பேச்சுவார்த்தை இல்ல. இந்த சூழ்நிலையில உங்க அம்மா போட்டோவை கொண்டு போய் அங்க வச்சா அகிலா அம்மா என்ன நினைப்பாங்க? கணேசா, அம்மா, உன்னோட ஞாபகமா உன் போட்டோவை கூட நான் வச்சுக்க கூடாதுன்னு அப்பா சொல்றாரு. வாழ்க்கையில எனக்கு இதை விட பெரிய தண்டனை எதுவுமே இல்லை. அப்பா மனசுக்குள்ள பாசத்தை வச்சுக்கிட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் என் மேல வெறுப்பா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருப்பாருன்னு தெரியல. நீங்களே கேளுங்கம்மா. இதுதாம்மா நான் இந்த வீட்டுக்கு வர்றது கடைசி. இனிமே நான் இங்க வரமாட்டேன். கணேசா, போட்டோ வாங்கவே மாட்டேன். டே கணேசா, அத வாங்காத. அவளை எடுத்துட்டு போய் சொல்லு. அக்கா, அதான் அப்பாவே சொல்லிட்டார்ல, நீ எடுத்துட்டு போக்கா. இங்க வேணும்னா இன்னொரு காப்பி போட்டுக்கலாம். அந்த சிரமம்லாம் உங்களுக்கு வேண்டாம். நான் என் மாமா கிட்ட சொல்லி இன்னொரு காப்பி போட்டு கொடுக்க சொல்றேன். கணேசா, சாப்பாடு நான் 2 பேருக்கும் சேர்த்து தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். வேஸ்ட் பண்ணாம சாப்பிடுங்க. நான் போறேன். டேய் கிண்டலா? பட விடுங்க பாப்பா. மேடம், இவரு இதுக்கு இப்ப வந்திருக்காரு. அகிலாவை பார்க்கணும்னு கேட்பாரோ? வாங்க சார், உள்ள வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். உட்காருங்க மிஸ்டர் கஜேந்திரன். சொல்லுங்க கஜேந்திரன். அம்மாவை பார்த்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணுமா? என்னையும் நீங்க அம்மா தானே கூப்பிட்டீங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? அது வந்துமா,
இங்க பாருங்க கஜேந்திரன், நானும் அக்காவும் ஒண்ணுதான், வேற வேற இல்ல. தயங்காம சொல்லுங்க. சொல்லுங்க கஜேந்திரன். கம்பெனில நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்குமா, அதெல்லாம் அம்மாவுக்கு தெரியப்படுத்துறது என் கடமை. பில்டப்லாம் போதும் கஜேந்திரன். வந்த விஷயத்த நேரடியா என்கிட்ட சொல்லுங்க. அப்பதானே நான் அக்கா கிட்ட போய் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லம்மா, நம்ம கம்பெனி ஆட்களையும் நந்தினி அவங்க பக்கம் இழுத்துக்கிட்டாங்க. ஓ, நல்ல விஷயமா இருக்கே. அம்மா ஒரு நாள் ஆபீஸுக்கு வந்து இது எல்லாத்தையும் கவனிச்சாங்கன்னா பிரச்சனை ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவாங்க. பிரச்சனையை ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டா அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன்? இவ்ளோ பெரிய விஷயம் கிடைச்சிருக்கு, அப்படியே விட்டுற முடியுமா? நந்தினி அவ ஆட்டத்தை ஆட ஆரம்பிச்சிட்டா. என் பங்குக்கு நானும் பார்ட்னர்ஷிப் போட்டு ஆடணும்ல. ஆடுறேன். என்னம்மா யோசிக்கிறீங்க? அம்மா கிட்ட போய் நான் வந்திருக்கேன்னு கொஞ்சம் சொல்லுங்கம்மா. ஒண்ணும் இல்ல, அக்கா வீட்ல இருந்ததானே நான் உடனே ஓடி போய் அவங்கள கூட்டிட்டு வந்து விஷயத்த சொல்ல முடியும். அவங்க வெளியே போயிருக்காங்க கஜேந்திரன். அவங்க வந்த உடனே நீங்க சொன்ன விஷயத்த நான் அவங்க கிட்ட சொல்லிடுறேன். நீங்க கிளம்புங்க. நான் உடனே வெயிட் பண்ணி அம்மாவை பார்த்துட்டு போறேம்மா. உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? அக்கா எங்க போயிருக்காங்கன்னே தெரியாதே, எப்போ வருவாங்கன்னு தெரியாது. அது வரைக்கும் நீங்க எதுக்கு வீணா காத்துக்கிட்டு? நீங்க கிளம்புங்க, நான் வந்த உடனே சொல்லிடுறேன். அப்படியாம்மா? தயவு பண்ணி மறந்துடாம சொல்லிடுங்கம்மா. கஜேந்திரன், நீங்க எங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒர்க்கர். உங்களுக்கே இவ்ளோ அக்கறை இருக்கும்போது இது எங்க சொத்து, எங்க பணம்? எனக்கு அக்கறை இருக்காதா? நான் அதெல்லாம் பாத்துக்கிறேன். நீங்க ரிலாக்ஸா கிளம்புங்க. அப்ப நான் வரேங்கம்மா. இந்த விஷயத்த அகிலாக்கு உடனே சொல்லணுமா? அதை எப்படி நான் சொல்லுவேன்? அவளுக்கு விஷயம் தெரிய வரும்போது அவ சாம்ராஜ்யத்துல பாதி அழிஞ்சு போயிருக்கணும். அப்பதானே அவளை அடக்கி ரூம்ல போட முடியும்.